ஒரு விஷயத்தை நம்ம மார்க்க அடிப்படையிலே செய்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனிலே இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்தால் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா, ஹதீஸிலே இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்தால் செய்யுங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த அஜரத் சொன்னார், ஜமாஅத்துல் உலமா சொன்னது என்பதற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியமாக அமைந்து விட்டால் வழிகெடுப்பதற்காக ஒரு கூட்டம் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, வழிகெட்டு விடாதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள், நபியினுடைய போதத்தை படியுங்கள். ஒரு சாராரை நம்பி ஒரு வழிகட்டு போவார்கள். நம்ம என்ன பார்க்கணும்? நம் கொள்கையை, நமது ஈமானை நாம் தீர்மானிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். யார் சொல்வதையும் கேட்டு கண்மூடித்தனமாக போய் ஒரு காரியத்திலே விழுந்து விடக் கூடாது. ஒருவேளை அப்படி விழுந்து அது நரகத்திற்குரிய வழியாக அமைந்து விட்டால் மறுமை பாழாகி விடாதா? சிந்திக்க வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நெல்லை மாவட்டம் சலாம் கிளையின் சார்பில் நடைபெறுகிற இக்கூட்டத்தில் கொள்கை விளக்கம் எனும் நல்லதொரு தலைப்பை இங்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஜமாஅத்துல் உலமா என்கின்ற சபையாக இருந்தாலும், சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லப்படுகிற அந்த வகையறாக்களாக இருந்தாலும் என்றுமே அவர்கள் சத்தியத்தில் நிற்பதே கிடையாது. அதாவது ஜமாஅத்துல் உலமா என்பது ஆலிம்களாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை. சுன்னத் வல் ஜமாஅத் என்பது அது உலமாக்கள், சாதாரண மக்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சபை, ஒரு ஜமாத்துன்னு வைங்களேன். இது சுன்னத் வல் ஜமாத் என்று பேரை கேட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதாவது சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போலன்னு ஒரு பழமொழி உண்டு. பேரை கேட்டீங்கன்னா அப்படி இருக்கும். ஆரோக்கிய சாமி என்று பெயர் வச்சிருப்பான், பிறந்ததிலிருந்து ஆஸ்பத்திரியிலே இருப்பான், அவனுக்கு பேர் என்ன? ஆரோக்கிய சாமி. அதுபோல சுன்னத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத, நபிகளாருடைய சுன்னத்தை பல நேரங்களிலே மறுக்கின்ற, சுன்னத்திற்கு முரணான முறையிலே தங்களுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை, பண்பாடுகளை அமைக்கக்கூடிய இவர்களுக்கு பெயரு சுன்னத் வல் ஜமாஅத். இது ஒரு பக்கத்தில். அதுல உள்ள உலமாக்கள் என்று சொல்லி ஜமாஅத்துல் உலமா என்று ஒன்று உண்டாக்கி இருக்கிறாங்க. அதற்கு மாநிலம் தழுவிய பொறுப்பாளர்கள், மாவட்டம் தழுவிய பொறுப்பாளர்கள் என்று ஓட்ட கப்பலுக்கு 9 மாலுமியாம்பாங்கல்ல, அதுபோல ஆங்காங்கே சில உலமாக்களை வச்சு கம்பெனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஜமாஅத்துல் உலமா இவங்க கூறுறாங்க, மாநாடு என்று சொல்றாங்க, மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னாலே அங்கு மிகப்பெரிய டன் கணக்கிலே கொட்டி கிடக்க போவது வழிகேடுகள் தான், முரண்பாடுகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுன்னத் வல் ஜமாத் என்பது ஒன்று, ஜமாஅத்துல் உலமா என்பது ஒன்று. ஒரே அணியிலே பயணிக்கிறோம், ஒரே லேபிள்ல பயணிக்கிறோம் என்று ஒரு பூச்சாண்டி காட்டுவாங்க. அந்த ஜமாஅத்துல் உலமாவுக்கு மத்தியிலே, அவங்க அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே எத்தனை விதமான முரண்பாடுகள் இருக்கிறது. பல விஷயங்களிலே உடன்பாடு இல்லாமல் முரண்பட்டு நிற்கின்ற பல விஷயங்களை நாம் இந்த கூட்டத்திலே உங்களுக்கு தோலுரித்து காட்ட இருக்கின்றோம். பல வருஷ பாரம்பரியம் மிக்கவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். ஜமாஅத்துல் உலமாங்கிறது நேற்று உண்டாக்கப்பட்ட அமைப்பு இல்லை. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்ட ஜமாஅத் கிடையாது. எங்களுக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு என்றெல்லாம் மாறுதட்டுவது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இவர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படின்னாலே அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்களிலேயே ஏராளமான முரண்பாடுகள் இருப்பதை நம்மால பார்க்க முடியுங்க. திருச்சியில கூட்டினாங்க, அந்த சபை முழுவதுமாக முரண்பாடுகள் நிறைந்த சபையாக இருந்தது என்று சொன்னோம் இல்லையா?
இது ஏதோ இந்த ஒரு நிகழ்ச்சியில தான் அப்படி முரண்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இவர்கள் எப்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாநாடு என்ற பெயர்ல கூடுறாங்களோ அங்கே முரண்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. முரண்பாடின் மூட்டைகளாகத்தான் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். 1985 ஆண்டு தஞ்சை மாவட்டம், அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சை, இப்ப அது மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், அப்படி என்ன தஞ்சாவூர் என்று 4 மாவட்டங்களா இப்ப பிரிஞ்சிருச்சு. அப்போது ஒருங்கிணைந்த தஞ்சை பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்திலே வலிமார்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை இவர்கள் அழைத்தார்கள். மாநாட்டுக்கு மக்களை அழைத்தார்கள். மாநாட்டுக்கு மக்களை அழைச்சது யாரு? ஜமாஅத்துல் உலமா. அந்த மாநாட்டிலே பேசுகிற பேச்சாளருடைய அந்த பேச்சை வைத்து பார்க்கும் போது ஏராளமான முரண்பாடுகள் அங்கு தென்பட்டதை நம்ம பார்த்தோம். திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு மதரசா, அந்த மதரசாவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய காரி உபைதுல்லா என்கின்ற ஒரு மார்க்க அறிஞர், ஒரு ஹஜரத்து, அவர் பேசுகிறார். அவர் ஓரளவுக்கு சத்தியத்தை பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தர்காக்களுக்கெல்லாம் போய் அவுலியாக்களிடத்தில் அதை கேட்கிறோம் இதை கேட்கிறோம் என்று கேட்க கூடாது. முதல்ல ஒருத்தரை இறைநேசர் என்று நம்ம முடிவு செய்ய முடியாது. ஒருத்தருடைய ஈமானை, இறை அச்சத்தை நம்ம எப்படி அளக்க முடியும்? அது அல்லாஹ்வுக்கு தெரியும். இவர் அவுலியா என்று முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனவே இந்த வழிபாடு கூடாது என்று பேசுகிறார். இது ஓரளவுக்கு நல்ல கருத்து. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, லால்பேட்டையில மண்பையின் போடுறாங்கல்ல, இந்த மண்பையின் போடுவாங்க அலிம்சாக்கள் பேருக்கு பின்னாடி. அந்த மதரசா லால்பேட்டையிலே இருக்கிறது. அந்த லால்பேட்டை மதரசாவிலே பணிபுரியக்கூடிய அப்துல் ரஹ்மான் என்கின்ற ஒரு ஆலிம், அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா, முரீது வழிபாடு கூடாது, தரிக்கத்து வழிபாடு கூடாது. இவரை ஷேக் என்றும் அவரை ஷேக் என்றும் மக்கள் எடுத்துக் கொள்கின்றார்கள். அவர் எப்படி ஷேகாக இருக்க முடியும்? அவர் நம்மை விட்டு எந்த விதத்திலே தனித்து நிற்கின்றார்? காலையிலே அவர் சொல்றாரு, அந்த வாசகங்கள்லாம் இடம் பெற்றிருக்கிறது. காலையிலே கோழி பிரியாணி, மதியம் மாட்டு பிரியாணி, ராத்திரி மட்டன் பிரியாணி, இப்படி சாப்பிடக்கூடியவர்கள். அரைப்படி பாலை காய்ச்சி அது காப்புடி வர்ற வரைக்கும் சுண்ட காய்ச்சி சுவையாக குடிக்கக்கூடியவர்கள். இவங்க எல்லாம் மகான் நம்ம கருத முடியுமா? இன்று மக்கள் போய் அவர்களிடத்திலே மகான் என்று சொல்லி போய் முறையிடுகின்றார்களே, இது தவறு என்ற கோணத்திலே பேசுகிறார். அதே ஜமாஅத்துல் உலமாவுடைய மேடையிலே வேறு விதமான இந்த கருத்துக்கு நேர் முரண்பட்ட பேச்சுக்களும் பேசப்படுகிறது. அதுல காயல்பட்டினத்தை சேர்ந்த கலந்தர் மஸ்தான் என்கின்ற ஒரு பேச்சாளர், அவர் ஒரு ஆலிம் படிச்சிருக்கிறார். அவர் பேசுகிறார், இல்லை தரிக்கத்து வழிபாடு கூடும், நாம் செய்குமார்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், அப்படித்தான் நம்ம கேட்க முடியும் என்று முன்னாடி பேசியவர் அந்த பேச்சுக்கு நேர் முரணாக பேசுகிறார். அதே போல ஷபீர் அலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேச்சாளர், இவர் என்ன செய்கிறார் சொன்னா, இவர் பலவிதமான உதாரணங்களை எல்லாம் சொல்லி வழிமாடுகள் மூலமாகத்தான் நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியும், ஒரு சாதனம் இல்லாமல் நாம் அல்லாஹ்வை சென்று அடைய முடியாது என்று பேசுகிறார். பாருங்கள், ஒரே மேடை ஏற்பாடு பண்ணது யாரு? 2 ஜமாத்து கிடையாது, ஒரே ஜமாத்துல் உலமாவில தான் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா அதுல பேசப்படுகிற பேச்சை எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்கள் அங்கு பேசப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இது இந்த 1985 வழிமார்கள் மாநாட்டில் மட்டுமல்ல, இவர்கள் எங்கே எல்லாம் மாநாடு என்று சேர்கின்றார்களோ அங்கு முரண்பாடுகள் கொட்டி கிடக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த திருச்சியிலே நடந்த சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியிலும் இதே விஷயத்தை தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. அது கொள்கை விளக்க மாநாடு அல்ல, கொள்கை குழப்ப மாநாடு என பெயர் வைக்கலாம், அதான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகளை தங்களுடைய பேச்சுக்களிலே அவர்கள் கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள். சில விஷயங்களை நாம் செய்தியாக சொல்வதை விட
செவி வழியாக நீங்கள் கேட்டு புரிந்து கொள்வதை விட அதை ஒரு காணொளியாக நாம் பார்க்கும் போது 2 புலன் வேலை செய்யும். காதும் கேட்குது, கண்ணும் பார்க்குது. அப்ப அது ஒரு ஆதாரபூர்வமாக இருக்கும் இல்லையா என்பதற்காக சில கிளிப்புகளை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்படி 1985 வழிமார்கள் மாநாட்டிலே முரண்பாடுகள் மூட்டை மூட்டையாக மண்டி கிடந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் அதை விட பன்மடங்கு அதிகமாக சமீபத்திலே ஜமாத்துல் உலமாவின் சார்பிலே ஏற்பாடு செய்த இந்த மாநாட்டிலே முரண்பாடுகள் கொட்டி கிடக்கிறது. இதுல ஒரு சாராருடைய பேச்சு பாருங்கள். அந்த 1ஆம் நம்பர் கிளிப்பிங்க போடுங்க. ஜியாரத் செய்யறது முஸ்தாப். ஒரு ஜியாரத்தை செய்யல குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது. அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரிய ஃபாத்திஹா ஓதுறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு நீங்க பள்ளியாசல்ல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. எல்லா மூமின்களும் இதே நிலை தான், எல்லா நேரத்திலும் சரி. பள்ளியாசல் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா யாருக்கு எந்த விதமான திகட்டல் வராது. என்ன சொல்றான்னு புரியுதா? அவுலியாக்கள்கிட்ட போய் நாதாக்கள்கிட்ட போய் உதவி தேடக்கூடாது. தர்காக்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு மேலப்பாளையத்தில் எத்தனை தர்கா இருக்கு. இவருடைய ஃபத்வா என்ன? ஜமாத்துல் உலமா பங்கேற்ற ஒரு முக்கியமான ஆள் இவர் யாருன்னு சொன்னா முகமது ஜலாலுத்தீன் அன்வாரி என்ற ஒரு ஆலிம். இவர் திருச்சியில படித்து பட்டம் பெற்றவர். இவர் என்ன சொல்றாரு? இந்த மாதிரி இறந்தவங்கள்ட்ட போய் ஜியாரத்துக்கு போகலாம், ஆனா அவங்கள்ட்ட போய் உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொல்றாரா? அதே மாதிரி நம்பர் 3 போடுங்க. உங்களுக்கு தெரியும், என்னை விட என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவுலியாக்களுடைய தர்பாரில் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், என்னை விட என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவுலியாக்களுடைய தர்பாரில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொன்னார் புரியுதா? முன்னோர்களுடைய அந்த கபர்கள்ல எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கொதிக்கிறார். அடுத்து 2ஆம் நம்பர் போடுங்க. இறைநேசருடைய மன்னரைக்கு ஜியாரத்துக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு 3 கோணத்தில் அதில் பதில் சொல்லியிருக்கிறான். நம்பர் 1, ஜியாரத்துக்கு போகலாம், ஜியாரத்துக்கு போகலாம். நம்பர் 2, ஆண்கள் மட்டும் ஜியாரத்து போகணும், பெண்கள் என்ன செய்யக்கூடாது, ஜியாரத்து போகக்கூடாது. நம்பர் 3, அங்கே போய் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லலாம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், நமக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட உதவியா நம்ம கேட்கக்கூடாது, ரப்பிட்ட தான் கேட்கணும் என்று 3 கோணத்தில் பதில் சொல்லியிருக்கிறான். ஜியாரத்து போகலாம், பெண்கள் போகக்கூடாது, அங்கே போய் நீங்கள் அவங்களுக்காக துஆ செய்யலாம், நமக்காகவும் துஆ செய்யலாம். அந்த கபூரில் அடங்கி இருக்கிறாங்களே அவர்கள்ட்ட போய் உதவி தேடக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? இது எங்க நடக்குது? ஜமாத்துல் உலமாவுடைய கூட்டத்திலே மாநாட்டிலே பங்கெடுத்தவங்க பேசுறாங்க. இப்ப இந்த 3 பேர் பேசுனாங்கல்ல, இவங்க எல்லாம் யார் என்று சொன்னால் பரேலவிகள் கிடையாது. இந்த பரேலவிகள் என்று ஒரு கூட்டம் இருக்கு. தப்லீக் சார்ந்த அந்த தன்மையுடைய ஆலிம்களும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு மத்தியிலே பாரிய வேறுபாடு இருக்கிறது. இப்ப இவர்கள் சொல்லுகிற கருத்தை பார்க்கும்போது தர்கா வழிபாடு கூடாது, தர்கா போய் அங்க போய் அவுலியாக்கிட்ட கேட்க கூடாது, உதவி தேடக்கூடாது, அனாச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிறதால இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க தான் முக்கியமான ஆட்கள், மெயின் வில்லன்கள் அவங்க தான். அவங்க யாருன்னு சொன்னா பரேலவிகள் என்று சொல்லுவாங்க. இந்த பரேலவிகள் யார் என்று சொன்னால், அதாவது 1856ஆம் ஆண்டு பரேலி என்கின்ற ஒரு பகுதி, உத்தரப்பிரதேசத்தினுடைய பரேலி என்கின்ற ஊர்ல ஒரு ஷைத்தான் ஒருத்தன் பிறக்கிறான். அவன் பேர் என்ன? அகமது ரிலா கான் என்று சொல்லுவாங்க. இவன் தான் என்ன செய்யறான்னு சொன்னா முதல்ல இந்த சித்தாந்தத்தை கொண்டு வர்றான். எந்த சித்தாந்தத்தை? கபரு கட்டலாம், அங்கே போய் நம்ம உதவி தேடலாம், அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேடுவதை போல கபர்ல அடங்கி இருக்கிற மக்களிடத்திலும் சென்று உதவி தேடலாம், அந்த கபரிலே சென்று சஜிதா செய்யலாம் என்கின்ற நச்சு கருத்தை, விஷ கருத்தை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா இந்த அகமது ரிலா கான். அவனுடைய ஊர் எது? பரேலி என்கின்ற ஊர். அதனால அந்த சித்தாந்தக்கு, அந்த கொள்கைக்கு
பரேலவி என்று பேர் வந்திருக்கிறது. இந்த பரேலவி என்பவங்க யாருன்னு சொன்னா, இப்ப இந்த தமிழகத்தினுடைய ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் எந்த ஊருக்காரன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் யாரு? மேலப்பாளையத்தை சார்ந்த PAK ஹாஜா முஹைனுத்தீன் பாக்கவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா, இவர் பரேலவி. ஷேக் அப்துல்லா ஜமாலி அப்படின்னு ஒருத்தர் வந்தாரா, அவங்க பரேலவி. இவங்களுடைய கொள்கை என்னன்னா, தர்கா கட்டலாம், கபரை கட்டலாம், அங்கு சென்று உதவி தேடலாம், நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்கக்கூடாது, ஒரு வசீலாவின் மூலம், வசீலான துணை சாதனம், டைரக்டா அல்லாஹ்ட்ட கேட்காம இந்த அவுலியாக்கள் மூலமாகத்தான் நம்ம கேட்கணும், அது ஒன்றும் தப்பு கிடையாது என்கின்ற கருத்தை சொல்லக்கூடியவர்கள் யார்? இந்த பரேலவிகள். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த பரேலவிகள் எதை வணக்கமாக அனுதினமும் செய்து கொண்டிருக்கின்றார்களோ, தர்காக்களிலே ஆண்டுதோறும் கந்தூரி விழாக்கள் நடக்கின்றதோ, சந்தன கூடு தூக்கப்படுகின்றதோ, அங்கே உண்டியல் வைத்து வசூல் செய்யப்படுகிறதோ, அங்கு தாய்மார்களும் பாய்மார்களும் சென்று குழுமுகிறார்களோ, இதற்கு நேர் எதிரான கருத்தை வலிமையாக அல்லாமல் பூசி மொழிகி சொல்லியும் சொல்லாமலும் பட்டி டிங்கரிங் பார்த்தும் பார்க்காமலும், இதுக்கு முன்னாடி போட்டவே 3 கிளிப்பு, அதுல பேசின ஆலிம்சாக்கள் சொல்றாங்க, போகக்கூடாது, உதவி தேடக்கூடாது, தவிர்த்துக்கங்க, நல்லது இல்லை, அது என்னத்துக்கு ஷிருக்கு குஃபுர்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்களா? இப்ப நம்ம எப்படி பேசுறோம்? எவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டானோ பக்கது ஹர்லமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு எவன் இணை கற்பிக்கின்றானோ அவனுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான், அவனுக்கு நிரந்தர நரகம். எவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து போய்விடும். இணை கற்பித்தலை விட ஒரு மகத்தான அநியாயம் கிடையாது. இன்ன ஷிர்கல உல்முன் அலீம், இணை கற்பித்தல் என்பது ஒரு மகத்தான, ஒரு மிகப்பெரிய அநியாயம். எங்கெல்லாம் மார்க்கம் சொல்லுதுல, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை. போகிற போக்கில் ஏதோ அந்த கருத்து வருவதை போல ஒரு விஷயத்தை சொன்னாங்கல்ல, இவங்களுடைய பார்வையில நான் காட்டணுமா இல்லையா? முரண்பாடுன்னு சொன்னல. அதாவது இந்த ஜமாத்துல் உலமாவுடைய மாநாட்டிலே பல முரண்பாடுகளை பார்த்தோம். முதல்ல போட்ட 3 கிளிப்ல என்ன இருக்கு? கபரு கூடாது, அங்க போய் கேட்க கூடாது, போங்க பார்த்துட்டு வாங்க, துவா செய்யுங்க, உதவி தேடக்கூடாது அப்படின்னாங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த பரேலவிகள் சொன்னமா இல்லையா, அவங்க செய்கிற செயலை பாருங்கள். அதாவது 4ஆம் நம்பர் கிளிப் போடுங்க. 4ஆம் நம்பர் இமேஜ், அது இமேஜ் தெரியுதா? இமேஜ்ல என்ன இருக்கு? உமரு புலவர் போட்டிருக்கா, உமரு புலவர் போட்டிருக்கா. அதுல உமரு புலவர் சீரா புராணத்தை இயற்றிய உமரு புலவருடைய கபூர்ல போய் யார் நிக்கிறா? உங்கள் மண்ணின் மைந்தர், உங்கள் ஊருடைய ஆலிம்சா, ஜமாத்துல் உலமாவுடைய மாநில தலைவர் போய் நிக்கிறார். எப்படி நிக்கிறாரு? இப்படி கையேந்திக்கிட்டு நிக்கிறார். அவுலியாக்கள்கிட்ட போய் உதவி தேடுறார். இதுக்கு முன்னாடி போட்ட கிளிப்ல என்ன சொன்னாங்க? உதவி தேடக்கூடாது அப்படின்னாங்களா? அதுக்கு நேர் முரணாக அங்கு போய் அந்த கையேந்தி நிக்கிறார். இது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு பாருங்க. இல்ல இன்னும் ஒன்றை நான் சொல்றேன். அவர் போய் நிக்கிற கபரு யாருடைய கபரு? உமரு புலவருடைய கபரு. இந்த உமரு புலவருக்கும் இஸ்லாத்திற்கும் துளியாவது சம்பந்தம் உண்டா? இன்று தமிழகத்திலே பல பேரை இவர்கள் அவுலியாக்கள் என்று பட்டம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல சில பேரை பற்றிய விவரங்கள் நமக்கு தெரியாது, அவங்க அவுலியாக்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் சிலரை கண்டிப்பாக நாம் அவுலியாக்கள் இல்லை என்று சொல்ல முடியும், அந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கிறது. அதுல ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த உமரு புலவர். இவனுக்கு இஸ்லாத்துடைய அரிச்சுவடையே தெரியாது, மார்க்கம் என்றால் என்ன என்பதே தெரியாது. ஆதாரம் சொல்லவா? இவன் இயற்றிய ஒரு காவியம், என்ன காவியம்? சீரா புராணம் என்று பெயர். நாமெல்லாம் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போது பாடத்திலே வைத்திருந்தார்கள். அந்த சீரா புராணத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 1-2 உங்களுக்கு சொல்றேனே. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை யாரு? அபூ தாலிப். இந்த அபூ தாலிபை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார், வர்ணனை கொடுக்கிறார். இந்த அபூ தாலிப் யாருன்னு சொன்னா, இவர் ஒரு பெரிய பணக்காரர்,
பணக்காரன் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு இவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை பார்க்கின்றோம். வனசத்து இலகு செல்வியும் அவர் மனைமுன்றில் வீற்றிருந்தால் என்று போறார். என்ன வார்த்தை போறாரு? அபூ தாலிபுடைய வீட்டிலே வனசத்து இலகு செல்வியும் அவருடைய மனைமுன்றில் வீற்றிருந்தால். வனசம் என்றால் என்ன? தாமரை. தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வி அப்படின்னா பிற சமுதாய மக்கள் கடவுளாக வணங்குகிற லட்சுமிம்பாங்கல்ல. லட்சுமி கடாட்சமா இருக்குது, அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமா இருக்கிறதுனால தான் அங்க செல்வம் இருக்குது. அது அந்த மக்களுடைய நம்பிக்கை. நான் அதே சரியா தப்பா அப்படி போகல. நான் என்ன கேட்கிறேன்னா, உமர் புலவர்னு பேர் இருக்குது. அவர் ஏற்றுனது பிற சமுதாயத்தை பற்றிய ஒரு காவியம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தான் அவர் காவியம் ஏற்றியதாக சொல்லப்படுது. இந்த காவியம் ஏற்றியதுக்காகத்தான் அவருக்கு தர்கா கட்டப்பட்டிருக்கு. உங்க ஆலிம் சாஹிப் போய் அங்க இருந்து துஆ வேற செய்யறாரு. அவன் எழுதின பாட்டை பார்த்தா அபூ தாலிபுடைய வீட்டில் இந்த லட்சுமி குடியிருந்தாங்க. இவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இது ஒரு பாட்டு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. சூரியன் இருக்குல்ல, சூரியன் சில நேரங்களில் சிகப்பா இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. ஆரம்பத்தில் சூரியனுக்கு சிவப்பு கலர் கிடையாதாம். அந்த சிவப்பு கலர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்றான். எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நாள் அபூஜஹல் அந்த வழியா வந்திருக்கான். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்தால அபூஜஹல். அவன் வர்றத சூரியன் பார்த்துச்சான். சதியன் தன்முகன் நோக்குதல் தவறு என சிவந்து அலன்று கொதித்து அருக்கன் மேல் கடலிடை குதித்தான். அபூஜஹல் வர்றத பார்த்த உடனே டென்ஷன் ஆயிருக்கு சூரியனுக்கு. அப்படி செவந்து போச்சான். இந்த சைத்தா முடிச்ச வர்றான்னு சொல்லி விறுவிறுன்னு போய் கடலுக்குள்ள போய் சூரியன் டபக்கடின்னு விழுந்துருச்சான். சூரியன் மறைஞ்சிருச்சான். இவங்களுக்கு என்ன அறிவு இல்லை பாருங்க. பூமி எங்க இருக்கிறது, சூரியன் எங்க இருக்கிறது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன என்ற விஞ்ஞானமும் இல்லை. அஞ்ஞானிகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி கூறுகட்ட முறையிலே உளறி வைத்திருக்கக்கூடிய இந்த உமர் புலவர் என்பவருக்கு ஒரு தர்கா கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே போய் கையேந்தி நிற்கிற அளவுக்கு ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் இருக்கிறார். இது ஒரு ஆதாரம். இன்னொன்னு பாருங்களேன். குணங்குடி மஸ்தான் என்று ஒரு ஆள் இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டிலே குணங்குடி மஸ்தான் என்று ஒரு அவுலியா இருக்கிறார். இவர் யாருன்னு சொன்னா சூஃபிமாங்கல்ல, சித்தர்கள் என்று இருப்பாங்க. கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பெண்களை கண்டால் ஆகாது. பெண்களை போட்டு திட்டி வசைபாடுவார்கள். அந்த மாதிரி ஒரு ஆள் யாருன்னா இந்த குணங்குடி மஸ்தான். இந்த குணங்குடி மஸ்தான் என்பவனுக்கும் இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றேன். அவன் படிச்ச ஒரு பாட்டு. முட்டையும் பொரித்து முழுக்கோழியும் தான் பொரித்து தட்டை பீஞானில் வைத்து தந்திடுவே நிராமயமே. இது அவன் படிச்ச பாட்டு. அல்லாவுக்கு என்ன செய்வாராம்? முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு கொடுப்பாராம். முழு கோழி, சுட்ட கோழி சுத்துது பாருங்க, கிரில் சிக்கனோ ஏதோ ஒரு சிக்கன், அதையும் பொரிச்சு தட்டை பீஞானில் வைத்து அல்லாஹ் கொடுப்பாராம். அல்லாஹ் என்பவன் யார்? அல்லாஹு சமத். அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன். அந்த அல்லாஹ்விற்கு முட்டை போட்டு தர்றேன், முழு கோழி போட்டு தர்றேன் என்று ஒருத்தன் சொல்றான்னா, இஸ்லாத்துல புள்ளி 0.01% கூட அவனுக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கிறுக்கனை கொண்டு அவனை அவுலியா என்று சொல்லி அவனுக்கு தர்கா கட்டிவிட்டாங்க இந்த மரியாதைகள். அவங்க லட்சணம் புரிகிறதா? இதே குணங்குடி மஸ்தான் எழுதின இன்னொரு பாட்டு ஏற்கனவே சொன்னனே, இவனுக்கு பெண்களை கண்டு ஆகாதுன்னு சொல்றான் பாருங்க. ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசைவ தையையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. இதான் எழுதுற இன்னொரு பாட்டு. இது என்ன தெரியுமா? என்ன சொல்ல வர்றான்னா, கல்யாணம் பண்ணாத, திருமணம் நிக்கா பண்ணாத அக்கா ஒருத்தி வந்துருவா. அவ என்ன செய்வாள்? ஆடு வேண்டும் என்பாள், மாடு வேண்டும் என்பாள், வீடு வேண்டும் என்பாள், அதை தேடு என்பாள், ஆண்டவனை மறப்பாக்குவாள். அல்லாஹ்வையே நீ மறந்துடுவ. நீ கல்யாணம் பண்ணு சொன்னா நீ அல்லாஹ் மறந்துடுவ. இந்த பெண்களால் ஆண் வர்க்கம் படுகிற கஷ்டத்தை சொல்லவா என்று பாட்டு படிக்கிறான். அன்னை ஆயிஷா அம்மையார் ஒரு பெண் இல்லையா? கதீஜா அம்மையார் பெண் இல்லையா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெண் இல்லையா?
ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா இந்த உலகத்திற்கே அல்லாஹ் மும்மாரியா சொல்றானே, அவங்க பெண் இல்லையா? இவன் யார்? இவன் விளக்கு மாத்திரை வாங்கியிருப்பான் போல தெரியுது யார்ட்டையோ. அதுக்காக என்ன பண்ணிவிட்டா, ஒட்டுமொத்த பெண்களையும் பழித்து பாடல் பாடக்கூடியவனை போய் நருகா கட்டி அவுலியா என்று வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பரேலவிகள் கொள்கையில எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க சிந்தியுங்கள். சரி, அவுலியான்னு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவுலியான்னு தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அதுக்கு அளவுகோல் என்ன? மார்க்கப்பற்று உள்ளவரை, குர்ஆனை பின்பற்றக்கூடியவரை, நபி வழிப்படி நடப்பவரை அவர்கள் அவுலியாவாக எடுக்க வேண்டும். நபி வழிக்கு முரணாக நடந்தவர்களை எல்லாம் அவுலியாக்கிட்டாங்க. இன்னொரு சான்று சொல்லவா? இவங்கெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லாத ஆட்கள். இந்த குணங்குடி மஸ்தானி, இந்த உமரு புலவர்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு ஃபேமஸுக்கு போவோமா? தமிழ்நாட்டு ஃபேமஸ் யாரு? தமிழ்நாட்டில் நம்பர் 1 யாரு? நாகூர். நாகூர் இருக்கக்கூடிய சாகுல மீது நாயகம் அப்படின்னு சொல்றாங்களா? அவர் வரலாறுக்கு போகும். இது நான் சொன்ன வரலாறு இல்ல, அவங்களே எழுதி வைத்திருக்கிற வரலாறு. அந்த வரலாறுக்கு நான் சொல்ற ஆதாரத்தை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நாகூர் இப்ப ஒரு பாட்டிலே சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சாகுல மீது நாயகம் இருக்கிறார்ல, அவருக்கு திருமண வயசு வருது. எத்தனை வயசு? 28 வயசாயிருச்சு. அப்ப அவங்க அம்மா அத்தா பாக்குறாங்க, திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அலையன்ஸ் பார்ப்போமா, என்னத்தா கால் கட்டு போட்டுருவோமா, ஒரு பெண்ணை பார்ப்போமான்னு கேட்கிறாங்க. ஒரு சுண்ணாவை பின்பற்றக்கூடியவராக இருந்தால், அவர் உண்மையிலே அவுலியாவாக இருந்தால் உடனே ஓகே சொல்லணுமா இல்லையா? இவர் மறுத்துட்டாராம். இதுக்கு என்ன ஆதாரம்? அவர் பாட்டை படிக்கிறேன் பாருங்க. 28ஆம் வயது நிறைந்தது இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. தெரியுதா? கேட்ட மாதிரி இருக்கா? அல்லாஹ்வின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே அவர் சாஹேப் மீரானாம் புனித நாகூர் மீரானம் போகும், கருணை கடலான்னு போகும். அதுல என்ன வருது? பெற்றோர்கள் செஞ்சது சரி, திருமணம் செய்வது சுன்னா. நபி அவர்கள் சொன்னார்கள், பமன் ரகிபா அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எவன் ஒருவன் எனது வழிமுறையை புறக்கணிப்பானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல சொன்னார்களா? அப்ப அந்த சுன்னத்தை புறக்கணிக்கக்கூடியவர் யார் ஆயிட்டாரு? அவரு அவுலியா ஆயிட்டார். அவர் தமிழ்நாட்டு அளவுக்கு பெரிய ஃபேமஸா போயிட்டாரு. இப்படி அவன் இவன் போனவன் வந்தவன் நொண்டி நொசுக்கான் திருடன் அவன் எல்லாரையும் போட்டு அவுலியாக்கி விட்டார்கள். இது யாரு? இந்த பரேலவிகள். அப்ப முதல்ல ஒரு சாரார் பேசுகிறார்கள் அந்த இதுல, தர்காவுக்கு போகாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் உதவி தேடாதீங்க அப்படின்னு பேசுகிறார்கள். இவர் போய் என்ன செய்கிறாரு? மத்த இடத்துல போய் நிற்கிறார். அப்ப என்ன புரிகிறது? யாராக இருந்தாலும் சரி, இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் நல்லடியார் ஆக்கிடலாம், அங்க போய் நம்முடைய கோரிக்கையில வைக்கலாம். இது முதல்ல மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறையா? ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் அவனுக்கு காது கேட்குமா? இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் புரிந்து கொள்வானா? இன்னக்கலா துஸ்மிஉல் மௌதா, ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே இறந்தவரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. வமா அன்த பி முஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், மண்ணறையில் இருப்பவரை நீர் செவியேற்க செய்பவராக இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! தெளிவான வார்த்தைகள், உள்ளத்திலே பதிகின்ற வார்த்தைகள், எந்த விதமான இலக்கிய பொருளும் இல்லாமல் நேரடியாக அர்த்தம் செய்யப்படுகின்ற வார்த்தைகள். செத்தவனுக்கு காது கேட்காது, இறந்தவனை உங்களால் கேட்க செய்ய முடியாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ, லா யம்லிகூன மின் கித்மீர், அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் கிடையாது. ஜமாத்துல் உலமா மாநாடு என்ற பெயரில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பங்கேற்ற அந்த ஆளுங்களுக்கு மத்தியிலே எப்படிப்பட்ட முரண்பாடுகள் எல்லாம் வெளிப்பட்டது என்பதை நம்ம பார்த்து வந்தோம். அதுல ஒரு சாரார் பேசும்போது கபருக்கு போகக்கூடாது, உதவி தேடக்கூடாதுங்கிறாங்க. இன்னொரு சாரார் அந்த பரேலவிகள் என்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லா கபர்களுக்கும் போறாங்க. அவங்க எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள் என்றால், இறந்து போனவர்களை நம்ம அழைத்தால் அவங்க வருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இது மிக மிக மோசமான வழிகேடு. இந்த நம்பிக்கை உடையவங்க யார் தெரியுமா? இறந்து போன ஒருத்தர் மௌத்தா போனவர் அடக்கம் பண்ணியாச்சு, அவரை நம்ம அழைத்தால் அவர்கள் வந்து நம்ம சபைக்கு வருவாங்க என்று நம்புவது ஷியாக்களுடைய கொள்கை.
ஷியாக்கள் இருக்கிறாங்கல்ல, ஷியாக்களிலே 12 இமாம்கள் உண்டு. அந்த 12 இமாம்கள்ல ஒருத்தர் தான் ஜாஃபர் சாதிக்கும்பாங்க. அவருடைய பேர்ல தான் பூரியா பாத்தியானா ஓதுறாங்கல்ல, சொல்றாங்கல்ல. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, நாம் ஒரு சபையில இருந்து அதற்கான திக்ரு மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி இந்த இமாம்களை அழைத்தால் அவர்கள் நம் சபைக்கு வருவார்கள் என்று நம்புறது யாருடைய நம்பிக்கை? ஷியாக்களுடைய நம்பிக்கை. அதே அந்த கேடுகட்ட நம்பிக்கையை தான் இந்த வரலாறுகள் ஏந்தி பிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்கிறேன். யா குத்துவா என்று ஒரு மௌலிது புத்தகம் வைத்திருக்கின்றார்கள். இந்த யா குத்துவா என்ற அந்த மௌலிது கிதாபிலே ஒரு பாடல் வருகின்றது. என்ன வருகின்றது? வமயுனாதிசிமி அல்பம்பி கல்வதிஹி அஸ்மம் பிஹிம்மதிஹி ஷருமல்லிக குவதிஹி அஜத்தஹு முஸ்ரிஅம் மின் நஜலி தஅவதி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியத்தீனி என்று படிக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? வமயுனாதிசிமி, எவன் என் பெயரை சொல்லி அழைப்பானோ, அதாவது இந்த வாசகத்தை சொல்றது யாரு? அப்துல் காதர் ஜிலானி சொல்றாராம். என்ன சொல்றாரு? யார் என்னுடைய பெயரை சொல்லி அழைப்பானோ, அல்பன் 1000 முறை. எப்படி அழைக்க வேண்டும்? அவன் இருட்டுக்குள்ள இருக்கணும். இவங்க சொல்ற இந்த கண்டிஷன்லாம் பார்த்தாலே நல்லா தெரியாது உங்களுக்கு. எதுக்கு இருட்டுக்குள்ள போகணும்? அவுலியாக்களை முதல்ல எதுக்குங்க இருட்டுக்குள்ள போகணும்? வெளிச்சத்துக்கு வந்து இருந்தா என்ன? ஏன் அவுலியாக்கள் வெளிச்சத்துக்கு வர்றது கிடையாது? இருட்டுக்கு போகணும். உறக்கத்தை கலைந்திருக்க வேண்டும். தூக்கம் இருக்கணும், ஆனா தூங்க கூடாது. இருட்டுக்குள்ள இருக்கணும், தனியா இருக்கணும். கல்வத்துனா தனியா இருக்கிறது, தனியா இருக்கணும். இப்படி அமர்ந்து 1000 முறை அழைத்தால் அப்துல் காதர் ஜிலானி நம்ம சபைக்கு வந்துருவாரு, நம்முடைய அழைப்புக்கு பதில் தருவார் என்று நம்புகிறார்களே, படிக்கிறாங்களே. இது எந்த நம்பிக்கை? ஷியாக்களுடைய நம்பிக்கைக்கு ஒத்ததாக இருக்கிறது. இன்னும் இந்த வரலாறுகளுடைய நம்பிக்கையில இதை விட மோசமான ஒன்று சொல்றேன் பாருங்க. ரபியுல் ஆகிர் மாதத்திலே முஹித்தீன் மௌலிது ஒன்று ஓதுவாங்க. அதுல வரக்கூடிய ஒரு பைத்து இப்ப நான் படிச்சு அர்த்தம் செய்யறேன். ரஆபி ஃபஜின் சகீமா மின்ஹு புதிகா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு அய்யாகிவாமி இன்னி லதீனுர் ரஷாதி அஹியைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லு நாதி யா முஹித்தீனி ஹாமி. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. ஒருத்தருக்கு இந்த அர்த்தம் தெரியாது. எல்லாம் போய் உட்கார்ந்து தலையை ஆட்டி ஆட்டி ஓதி கொண்டிருப்பார்கள். நீங்க என்ன அர்த்தம் தெரியுமா? இணை கற்பித்தல் அர்த்தம்லாம் கிடையாது. அல்லாஹ்வை சீட்டை விட்டு இறக்கியாச்சு. உண்மையிலே இறக்கிறது சொல்ல வரல, அவன் நம்பிக்கையில சொல்ல வர்றேன். அல்லாஹ்வை இறக்கிட்டு முஹித்தீனை கொண்டு போய் அரசியல கொண்டு உட்கார வச்சாச்சு. எப்படி அர்த்தத்தை பாருங்க. ஒரு நாள் அப்துல் காதர் ஜிலானி ரோட்ல நடந்து வாக்கிங் போயிருக்கிறார், நடந்து போயிருக்கிறார். அப்போ ஒரு சக்கீன், ஒரு நோயாளியை அவர் கண்டார். அப்ப அந்த நோயாளி சொல்றாரு, அத்தா முடியலத்தா, கொஞ்சம் தூக்கி விடுங்கத்தா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவர் என்ன பண்றாரு? போய் அந்த ஆளை தூக்கி நிறுத்துறார். நிறுத்திய உடனே அந்த ஆளு போய் முஹித்தீனை அப்துல் காதர் ஜிலானியை பார்த்து பேசுறார். என்னையே தூக்கி நிறுத்திட்டீங்களே, நான் யார் தெரியுமா? இன்னில தீனுர் ரஷாத், நான் தான் இஸ்லாமிய மார்க்கம், தீனுல் இஸ்லாம், நேரான மார்க்கம். நீங்க என்னையே தூக்கி நிறுத்தி விட்டீர்கள். எனவே மார்க்கத்தையே நீங்கள் உயிர்ப்பித்து விட்டீர்கள். எனவே இன்று முதல் நீங்கள் முஹித்தீன் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். முஹித்தீனுக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையே பயங்கரமான ஷிர்க். முஹித்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். முஹி என்றால் உயிர்ப்பித்தவர், தீன்னா மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வால உயிர்ப்பிக்க முடியல போல இருக்கு. அவங்க நம்பிக்கையிலிருந்து நான் பேசுறேன். என்ன சொல்றாங்க? முஹித்தீன் போய் உயிர்ப்பித்து விட்டார், எனவேதான் அவருக்கு முஹித்தீன் என்று பெயர் வந்தது. ஷிர்க்லாம் இல்லைங்க, அதுக்கெல்லாம் மேல, அல்லாஹ்வுக்கு நிகராக இல்ல, அல்லாஹ்விற்கெல்லாம் மேலாக இவங்க ஒருத்தரை மதிக்கிறாங்கன்னா அது முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானியா இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பாடல் பார்த்தீர்களா? அந்த ஹக்கன் முஹித்தீனி அந்த குதுபன் பில் யதீனி அந்த ஹவுசன் குல்லஹீனின் வதுபா அன்னாஹீனா, இப்படி ஒரு பாட்டு. அதே முஹித்தீன் மௌலிதுல என்ன சொல்றாங்க? அந்த ஹக்கன் முஹித்தீன், நீங்க உண்மையாகவே முஹித்தீனா இருக்கிறீங்க.
நீங்க வானம் பூமியினுடைய அச்சாணியாக இருக்கிறீர்கள். குத்துபுன்னு சொன்ன அச்சாணி அப்படி புரியுதா? வானங்களை, பூமியை, அண்ட சராசரங்களை, சூரியனை, சந்திரனை எல்லாம் படைத்து அதை நிர்வகிப்பது யார் என்று சொன்னால் இந்த அப்துல் காதர் ஜிலானி தான் நிர்வகிக்கிறாரே. அச்சாணியாக இருக்கின்றார். அதை யார் நம்புகிறார்? பரேலவிகள் நம்புகிறார்கள். எப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகள் பார்த்தீர்களா? அந்த கோடிகளுமோர் பந்தன கைக்குள் அடக்கி விளையாட வல்லீர், அகிலமோர் ஏழினையும் ஆடும் கருங்கு போல் ஆட்டி விளையாட வல்லீர், கண்டித்த கடுகில் எழுங்கடலை புகட்டி விளையாட வழி. படிக்கிறான் அப்துல் காதர் ஜிலானி இருக்கிறாரே, அவருடைய சித்தி விளையாட்டுகள், திருவிளையாடல்கள் சொல்றான். என்ன சொல்றான்? அதாவது வானம் பூமி எல்லாத்தையும் சுருட்டி கையில ஒரு கோழிக்கா, உங்க ஊர் செய்தி சொல்றதா கோழிக்கா மாதிரி விளையாடுவாராம். எப்படி? வான பூமி எல்லாத்தையும் வச்சு கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி விளையாட வல்லி. ஒரு கடுகு இருக்குல்ல, தாளிச்ச கடுகு இருக்குல்லங்க, அந்த கடுகுக்குள்ளே 7 கடலை, அதாவது பசிபிக் பெருங்கடலை, இந்திய பெருங்கடலை, அந்த மாதிரி 7 கடலை ஒரு கடுகுக்குள்ளே உள்ள விட்டு கலக்கி கலக்கி விளையாடுவார். அப்பேற்பட்ட பெரிய மகானா அவரு. இது நான் சொல்றது சிரிக்கிறீங்க, இதை உண்மை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்ப இந்த பறையடிகள் எப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்க பாத்தீங்களா? 2 பேரும் ஒரே உட்கார்ந்துக்கிறாங்க. ஒரு கூட்டம் சொல்லுகிறது இதுக்கு போக கூடாதுன்னு, இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா போகலாங்கிறத தாண்டி அவங்க என்னென்னமோ செய்வாங்க என்று கலைவிடுகிற அளவிற்கு 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜமாத்தில் உலமா கொள்கை விளக்க மாநாடு. கொஞ்சமா சம்பந்தம் இருக்கிறதா? இது ஒண்ணு பாருங்க. அடுத்து பாருங்களேன், இவங்க பேசினாங்கல்ல ஆரம்பத்துல, ஏதோ அறகுற ஒரு ஏகத்துவத்தை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பூசியும் பூசாமலும் போலாம், கேட்கக்கூடாது, விடக்கூடாதுன்னு சொல்லி பசப்பு வார்த்தைகளை பேசினாங்களே. இந்த வார்த்தை பேசியதற்கு இவர்களுக்கு எதிரான கடுமையான கண்டனங்கள் வேறு. 7வது இமேஜ் போடுங்க. இது எங்க இருந்து வருது? கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஜமாத்தில் உலமா சபையில் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருகிறது. இமேஜ் தெரியுதான்னு பாத்துக்கங்க. அதுல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி திருச்சியில் நடந்த உலமாக்கள் மாநாட்டிலே ஜியாரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அவர் சொல்றது கேள்விக்கு பதில் சொல்றார். இவர் சொல்லுகிறார், ஜியாரத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் சொல்லும் போது இந்த முகமது ஜலாலுத்தீன் அன்வாரி என்ற ஜமாத்தில் உலமா சபை தலைவர், திருச்சி மாவட்ட ஜமாத்தில் உலமா சபை தலைவர், அவர் என்ன பதில் சொல்றாரு? தப்பான பதிலை சொல்லி இருக்கிறார். ஜமாத்தில் உலமாவுடைய நிலைப்பாடுக்கு முற்றிலும் எதிரான பதிலை சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதே போல அதை ஆதரிக்கும் விதமாக திருச்சியை சார்ந்த இனாமுல் ஹசன் காசிபி 2வது கண்ணாடி போட்டு பேசினார் பாருங்க. 3 விதமாக பதில் சொன்னாரு. ஒரு விளக்கி கொடுத்தார்ல. இந்த 2 பேருடைய அறிக்கையை, தகவலை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லி குமரி மாவட்ட ஜமாத்தில் உலமா இருந்து ஒரு கடிதம். இவங்கள யாரா? ஒற்றுமையா இருக்கிறார்களாம். தக்ஸபுஹும் ஜமீஅன் குலூபுஹும் ஷத்தாங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபியே, அவர்கள் ஒன்றாக இருப்பதாக நீர் நினைக்கிறீர், அவருடைய உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன. அல்லாஹ் சொல்கின்றானே, அதை கண்கூடாக பார்க்கின்றோம். ஜமாத்தில் உலமான்னு படம் காட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் தலப்பாவும் தொப்பியும் தாடியும் அப்படி ஆக்டிவால போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா அவர்களுக்கு மத்தியிலே பல முரண்பாடுகள் இருப்பதை பார்க்கிறோம். இது குமரி மாவட்டத்துடைய அறிக்கை. உங்க ஊர் ஆலிசாக்கை பத்தி நான் பேசுற மாதிரி உங்க ஊருக்கு வந்துட்டு நம்பர் 22 போடுங்க. உலமா சபையா உப்புமா சபையா? ரைமிங் நல்லா இருக்கு. ஆனா சொல்லக்கூடியவர் யாரு? முகமது காசி மஹதவி. இவர் பரேலவி. உங்க ஊரை சார்ந்த ஒரு ஆலிம்சா, தர்கா வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆளு. இவர் என்ன சொல்றாரு? அது உலமா சபையா உப்புமா சபையா? தர்காவுக்கு போகாதுங்கிறான், அங்கேயும் உதவி தேடக்கூடாதுங்கிறான் என்று சொல்லி அவர் ஒரு வீடியோ போட்டு விட்டார். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பேசிய வீடியோ இப்ப காணோம். முதல்ல பேசினாரு, இமேஜ் மட்டும்தான் இருக்கு. முதல்ல வீடியோ வந்திருக்குது. அதை போய் பார்க்கும் போது அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க. இப்படி அந்த சபையிலே ஒரு அளவுக்கு ஒரு நல்ல கருத்தை ஒருத்தர் பேசினாலும் கூட அதை விடாமல் விரட்டி அதை பல முறை பல மடங்கு தாக்குதல் நடத்துகிற அளவிற்கு இந்த பரேலவிகளுடைய ஆதிக்கம் இந்த ஜமாத்தில் உலமாவிலே நிறைந்து கிடக்கின்றது.
இதான் ஜமாத் உலமா ஒண்ணா இருக்குன்னு படம் காட்டுறாங்களா? இவங்க பேசுறதுதான் கொள்கை விளக்க மாநாடா? இது ஒரு டைப். அடுத்து பாருங்களேன், நம்பர் 6 போடுங்க. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர். அல்லாஹ்வுடைய இறை தூதரை இறை தூதராக வைத்து ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேணாலும் புகழலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய இறை தூதரை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி நாம் புகழ் பாடுவது கூடாது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுருக்கமான விளக்கம். இறை தூதராக அளவுல வச்சு புகழலாம். இறை தூதருடைய அம்சத்தில் இருந்து மேல உயர்த்தி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே வச்சு உதவி தேடக்கூடாது. இது சொல்றது யாரு? அந்த தப்லீக் டைப்ல தேவபந்திகள் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த இனாமுல் ஹசன் காசிபி சொல்றாரு. இது இவங்க கருத்தா இருக்குல்ல? இதே கருத்து பரலேகருடைய கருத்தா? இல்லை, ரசூலுல்லாஹ்வை நாங்க புகழுவோம், அதுக்குத்தான் சுபான மௌலிது வச்சிருக்கிறோம். சுபான மௌலிது என்று இன்னும் பல பாடல்களை படிக்கிறார்களே, அந்த பாடல்களை பார்த்தால் இந்த சினிமா பாடல்களிலே அந்த மௌலிது பாட்டு படிக்கிறாங்க. அவங்க இலைமறைக்காய சொல்ல வர்றது என்ன முதல்ல சொன்ன போட்டமே வீடியோ. இவர் இலைமறைக்காயாக சொல்ல வரக்கூடிய கருத்து மௌலிது ஓதாதங்கணும். அது நம்மள மாதிரி சொல்றாங்களா? மௌலிது வழிகேடு, மௌலிது குப்பை, மௌலிது ஓதுனா நரகம், மௌலிது ஓதாதீங்க அப்படி சொல்லணும்ல. சொல்லாம புகழலாம். அந்த இறை தூதர் அளவுல வச்சு புகழணும். அந்த இறை தூதருடைய அளவை தாண்டி நம்ம மனுஷிடக்கூடாது, புகழ்ந்துடக்கூடாது. எவனுக்கு புரியுது? விளக்கம் சொல்லி 1 மணி நேரம் விளக்குனாலே புரியாத சில மக்கள் இருக்கிறாங்க. பட்டும் படாமலும் அப்படி லேசா அப்படி படாம அப்படி போராடாம். சொல்ல வர்றது என்ன தெளிவா சொல்ல முடியுதா? உங்களுடைய உள்ளத்திலே படுகின்ற கருத்தை நெத்தியிலே அடித்தார் போல, நடுமண்டையிலே ஒரு 4-5 ஆணி அடித்ததை போல உங்களால் பேச முடிகிறதா? முடியல. அதுக்கு இந்த கூட்டம் என்ன பண்ணுகிறது? நாங்க மௌலிது ஓதுவோம், யா சும்மா ஓத மாட்டோம், நாங்க பயங்கரமா ஓதுவோம். அது வழிகேடு நீ சொல்லி சொல்லாம போ. சினிமா பாட்டிலே மெட்டெடுத்து ஓதுவோம். நான் சொல்வதை நீங்கள் நம்பாம கூட இருக்கலாம். ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. 18-19 ஒண்ணுனா போடுங்க. السلام عليك زين الأنبياء السلام عليك أتقى الأتقياء السلام عليك أسف الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء. தெரியுதா? மில்லினமே மில்லினமே அது அடிக்கிறது ஆலிம்சா. இது யாரு? இது ஓதுறது யாரு? பரேலவிகள். அடுத்து 19 போடுங்க. தரணும் தருணம் தரணும் தருணம் தரணும் ததான தருணம் தினமும் தரணும் தருணம் தரணும் தருணம் தரணும் ததான தருணம் தினமும் பூமனபின் சிறப்பை படிப்பில் பெற்றதும் இல்லையே. தெரியுதா? என்னது என்ன பாட்டு சொல்றாங்க பல பேரு? மதராச பட்டினமா. அதுல என்ன செய்யறாரு? ஒரு டியூனை எடுத்து அது தமிழ் மௌலிது பாட்டு. தமிழ்ல இருந்தாலும் என்னது? தமிழ்ல உண்டாக்கப்பட்ட மௌலிது. இது புது பாட்டு, கொஞ்சம் புதுசு. அப்ப யாருமே படத்துல ஓதுறது இல்லையா? இருக்கு. 20-21 போடுங்க. 20 போடுங்க. மாபேருரைத்தால் மனம் பரவசத்தால் மலர்வாகிடு மாநபி திருப்பேரா மறை முன்னவனின் நெறி நின்றவரை கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சரிதா? நான் ஆணையிட்டார். எம்ஜிஆர் பாட்டு. அடுத்து போடுங்க. டைம் கம்மியா இருக்கு. அடுத்து 21. தந்திர நிந்தன யாவையும் வென்றுவிட துயர் நின்றுவிட மதினா நபி மார்க்கத்தில் சென்றுவிட. தந்திர நிந்தன யாவையும் வென்றுவிட துயர் நின்றுவிட மதினா நபி மார்க்கத்தில் சென்றுவிட. முந்தைய பாவம் பறந்துவிட முகம் சந்திரனை பொலிலங்கிவிட. முந்தைய பாவம் பறந்துவிட முகம் சந்திரனை பொலிலங்கிவிட. அல்ல
வருதா, தாளம் வருது, பாட்டு வருது, ஆட்டம் வருது. இவங்க உழைப்புலாம் இங்கே தான் இருக்குது. உழைப்பு எங்க? இப்போ இப்படி ஒருத்தர் படிக்கிறாருன்னா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவாரு, எத்தனை நாள் உட்கார்ந்து கேட்டிருப்பாரு. இந்த அரபியை வச்சு அதை வச்சு சந்தம் பொருந்துதா, பார்த்து 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 உண்டாக்குறாங்களே. இவங்க யாரு? பரேலலிகள். ஒருத்தர் இதை ஓதக்கூடாது என்ற கருத்தை இறைமறை காயாக சொல்றாரு. ஒருத்தர் ஓதலாம்யா, அது சாதாரணமா ஓதுறது கிடையாது. சினிமா பாட்டுல கூட நாங்க மெட்டெடுத்து படிப்போம். சுபான மௌலுது படிப்போம், முஹித்தின் மௌலுதும் படிப்போம், யாகுத்துபாவும் படிப்போம், பத்ரீன்கள் மௌலுது படிப்போம். இன்னும் பல குப்பை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே வழிகேடு. கவிதைகளுக்கு இஸ்லாத்திலே இடம் கிடையாது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், வமா அல்லம்னா அஷ்ஷர் வமா யம்பகி லஹு. இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. இந்த வார்த்தையை பார்த்தீர்களா? அஷ்ஷராவு யத்தபிஉல் காவூன். கவிஞர்களை வீரர்கள் தான் பின்பற்றுவார்கள். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாலின் யஹீமூன் வ யகுலூன மா லா யஃபாலூன். ஏன் தெரியுமா? கவிஞர்கள் உள்ள பிரச்சனை என்ன? யகுலூன மா லா யஃபாலூன், செய்யாதவற்றை எல்லாம் மக்களிடத்திலே சொல்வார்கள். அது நம்ம கண்கூடாக பார்க்கின்றோம். கவிஞன் உள்ள பிரச்சனை என்ன? அவன் வார்த்தைகளை தேடுவான், அதை வர்ணிக்க நினைப்பான். சத்தியத்தை சொல்ல வேண்டும், நாம் பேசக்கூடிய கருத்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவனுக்கு படவே படாது. சமீபத்தில் ஒன்று கேட்கும் போது தோணுச்சு, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. ஏதோ ஒன்று சொல்ல வர்றாங்க, கருத்து நாடக்கூடிய கருத்து வேற. இதை அவன் இலக்கியமா சொல்லணும். என்ன சொல்றான்? நிலாவை பார்த்து வானம் சொல்லிச்சான், என்னைய தொடாதே. நிலா முதல்ல வானம் பார்க்குமா? என்னைய தொடாதுன்னு சொல்லுமா? சொன்னா அது நிலாவுக்கு கேட்குமா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள், முட்டாள்தனங்கள் யார்கிட்ட இருக்கிறது? கவிஞர்கள்ட்ட இருக்கின்றது. அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதைக்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை. அந்த கவிதைகளால் மௌலுது என்ற பெயரிலே உண்டாக்கி வைத்துவிட்டு அதை வணக்கம் என்று படிக்கக்கூடிய கூட்டம் இந்த பரேலவி கூட்டம். அதை கூடாது என்பது இன்னொரு சாராருடைய கருத்து. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு பேசுகிறார்கள். ஜமாத்துல் உலமாவினுடைய கொள்கை விளக்க மாநாடு. ஏமாற்று வேலை உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவங்க எப்படிப்பட்ட முழு பூசணிக்காயே கிடையாது, பூசணிக்காய் தோற்றத்தையே சோத்திரம் மறைக்க பார்க்கிறாங்க. மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சத்தியத்தை பேசுகிறோம் என்று சொன்னால் இப்படி மறைக்கிறோமா, பூசுகிறோமா, மொழுகுகிறோமா? தர்கா தப்புன்னு சொன்னா தப்பு, அது நிரந்தர நரகத்திற்குரிய காரியம். நீங்க தர்காவுக்கு போகாதீங்க, அல்லாஹ்விடத்திலே மாத்திரமே உதவி தேடுங்கள், அல்லாஹ்வை மாத்திரமே வணங்குங்கள். எவ்வளவு தெளிவா பேசணும். இந்த மாதிரி ஒரு பேச்சை அவங்களால பேச முடிகிறதா? இவங்க எல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா? சிந்திக்க வேண்டும். இந்த ஜமாத்தில் உலமான ஒரு குரூப் இருக்குது, இவர்களுக்கு சமுதாய அக்கறையே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே எவ்வளவு நற்பணிகளை நாம் முன்னெடுக்கிறோம். ஏழைகளுக்காக உதவி செய்கிற திட்டங்களை வகுக்கின்றோம். ஒரு இரத்த தானம் என்று சொன்னால் முதல்ல நம்ம ஜமாத்துக்கு தான் கால் வருது. ஜமாத்தில் உலமாவுக்கு கால் வருமா? ரத்தம் தாங்கன்னு கத்த ஓதலுக்கு ஆள் தாங்கன்னு வேணா கால் வரும். ரத்தம் தாங்கன்னு ஜமாத்தில் உலமாவுக்கு கால் போவாங்க. நம்மளை நாடி வர்றாங்க. ஒரு உதவியா, இடஒதுக்கீடு பிரச்சனையா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வர்றாங்க, நாம் களமிறங்கி அவங்களுக்காக பணியாற்றுகிறோம். இது போல இந்த சமுதாயத்திற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? குழப்பம் விளைவித்ததை தவிர, மக்களை பாவத்திலே நிலைக்க செய்ததை தவிர இவர்கள் ஆற்றிய சாதனை என்ன? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டி இருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே மேலப்பாளையத்திலே தான் என்னுடைய தந்தையார் வந்து செல்வார். கல்வத்து நாயகம் தைக்காவிலே அவர் முரீது வாங்கி இருக்கிறார். எனக்கு பெயரை சூட்டியதை யாருன்னு சொன்னா கல்வத்து நாயகம் எனக்கு பெயர் சூட்டுகிறார். அவர் வந்தாருன்னு சொன்னா மடமடன்னு காலில் விழுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அல்லாஹ் இன்று நம்முடைய உள்ளங்களை ஏகத்துவத்தை நோக்கி கனிய செய்திருக்கின்றான். அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம் சொல்லுகிற இந்த பேச்சை கேட்டு ஒருவரோ இருவரோ நேர்வழி பெற்றால் கூட அல்லாஹ் நமக்கு மறுமையிலே கூலி கொடுப்பான் என்கிற எண்ணத்துல தான் இங்க வந்து நிக்கிறோம். யாரின் மீது எங்களுக்கு கோபம் கிடையாது, தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் யார்?
யாரு தெளிவாக பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பாருங்கள், நான் இப்ப சொன்னதெல்லாம் தர்கா வழிபாடு இல்லை, ஆனா இவங்க செய்யறாங்க. மௌலிது கிடையாது, செய்யறாங்க. தவறான கருத்துக்களை சொன்னவர்களை கூட அவுளியாவாக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துடைய அடிப்படை தெரியாத, இஸ்லாத்திற்கு எதிராக கவிதை பாடல்களை கூட அவுளியாவாக்கி வச்சுட்டாங்க. இதையெல்லாம் விட்டுருங்க. இப்ப அடுத்து ஒண்ணு காட்டுறேன் பாருங்க. 13ஆம் நம்பர் போடுங்க, மியூட் பண்ணிட்டு போடுங்க. ஓடுதா? ஆலிம்சாவை காட்டுங்க முதல்ல. 13ஆம் நம்பர் கிளிப்பு படம் தெரியுதா? அதுல அந்த ஆலிம்சா பார்த்திருக்கீங்களா நீங்க எங்கேயாவது வரைக்கும்? ஒரு பள்ளிவாசல், அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா, அதுக்கு பூமி பூஜை போடுகிறார்கள். அந்த பூமி பூஜை போடும்போது ஒரு குச்சியை வச்சு அதுக்கு பால் ஊத்த வேண்டும். கொள்கைக்கு ஊத்திட்டார் ஆல்ரெடி பால். இப்ப என்ன செய்கிறார்? குச்சியை வச்சு ஊத்த போகிறார். அதாவது மௌலிது, தர்கா அதெல்லாம் தாண்டியாச்சு. இப்ப எங்க போயாச்சு? இப்ப பூமி பூஜை வரைக்கும் போயாச்சு. இவர் யாரு? ஜமாத்துல் உலமாவினுடைய இவர் தலைவராக இருக்கிறார். இவங்க நமக்கு நேர்வை காட்டுவாங்களா? இவர்களுக்கு பின்னாடி சில பெரியவர்கள், இளைஞர்கள் அறியாமையில் இருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு சமுதாய மக்களும் தங்களிடத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிகூன். ஒவ்வொரு சாராரும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு சந்தோஷப்படுறாங்க. நம்மிடத்தில் இருப்பதுதான் சரி என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, தவறாக கூட இருக்கலாம். சிந்திக்க வேண்டும். ஒரு செயலை நம்ம செய்யறோம், அது நமக்கு நல்லது மாதிரி தெரியுது, அதற்காக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? ஹல் நுனப்பிவுக்கும் பில் அக்ஸரீன ஆமாலா. அல்லாஹ் சொல்றார் திருமறை குர்ஆனிலே, செயல்களிலே நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அல்லதீன தல்ல சாயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா. இவ்வுலக வாழ்க்கையிலே அவனுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகி விட்டது. யக்ஸபூன அன்னஹும் யுக்ஸினூன சுன்ஆ. அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிந்ததை போல எண்ணுகிறார்கள். இந்த மௌலிது ஓதிட்டு வரும்போது நீங்க பார்க்கணுமே, அவர் நினைப்பார் சொர்க்க நமக்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி போவார். மௌலிது ஓதிட்டோம், சுபான மௌலிது, ஊருக்கே சோறு போட்டாச்சு, அஜரத்து துவா செஞ்சுட்டாரு, நம்ம என்ன செஞ்சுவோம்? சொர்க்கத்துக்கு போயிடலாம். போயிடுவாங்களா? எப்படி போக முடியும்? அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தராத ஒன்றை மார்க்கம் என்று வணக்கம் என்று செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரத்துன். எவர் ஒருவர் நாம் கட்டளையிடாத ஒரு காரியத்தை செய்கின்றாரோ அது நிராகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். இன்றைக்கு வணக்கம் என்று நினைத்துக் கொண்டு இந்த ஜமாத்தில் உலமா காட்டுற வழியிலே பாமர மக்கள், பாட்டாளிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த மௌலிது ஓதுறது ஏன் ஓதுறாங்க? பைசாவுக்காக ஓதுறாங்க, வேற ஒரு நோக்கமும் கிடையாதுங்க. நான் பகிரங்கமா சொல்றேன். ஆலிம் சாக்கள், அஜரத்துமார்கள் வீட்டுக்கு வந்து, கடைக்கு வந்து, கல்யாண வீட்டுக்கு வந்து மௌலிது ஓதுறாரு. ஏன் ஓதுறாரு? காசுக்காக ஓதுகிறார், வேற ஒரு நோக்கமும் கிடையாது. இதுக்கு என்னப்பா ஆதாரம் இருக்கு? என்ன ஆதாரம்? நான் சிறிய வயதிலே மௌலிது ஓத போயிருக்கிறேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா அரபு பாட்டுகள் படிப்பார்கள். சல்லூபி நாடு மாமி தனியா போகும், யானபி சலாம் அலைக்கும் தனியா போகும், அப்படி தனித்தனியா போகும். அந்த அரபு பாடல்களுக்கு மத்தியிலே இடையில சில தமிழ் பாட்டும் வரும். அந்த தமிழ் பாட்டுல ஒண்ணு எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன பாட்டு தெரியுமா? சொன்னா சிலருக்கு புரியும், சில வார்த்தைகள் கொஞ்சம் பழைய வார்த்தையா இருக்கு, நான் திருப்பி விளக்கி சொல்றேன். என்ன பாட்டு அது? கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு கற்கண்டும் நிலகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டீர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. போனா போதும் ரசூலுல்லாஹ் பேரை கடைசி சேர்த்துக்கிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்? கந்தமா மௌலிது ஓதும் லப்பைக்கு, மனம் கமழுகிற மௌலிது, துர்நாற்றம் பிடிச்சி நாட்டம் பிடிச்ச கழிச்சடாது மௌலிது, இஸ்லாத்துல இல்ல. உங்க சொல்ற வார்த்தை எப்படி? கந்தமா மௌலிது ஓதும் லப்பைக்கு, மனமிக்க மௌலித ஓதக்கூடிய அஜரத்துக்கு. காப்பி, காப்பி தெரியுதுல, குடிக்கிற காப்பி, சாதா காப்பியா? இல்லை, கற்கண்டு மிளகு,
இந்த அஜர்த்துமார்களுக்கு வாய்க்கு வக்கணையா தாங்க இறங்கும். சாதாரண சீட் ஃபுட்லாம் இறங்காது. என்னது? கற்கண்டு மிளகு போட்டு கடையில் வாங்கலாமா? நெவர். சொந்தமாக உங்க வீட்டில் பால் கீழே தண்ணி இனி ஊத்தாம அப்படி கொண்டு வந்து நீங்க அந்த காப்பியை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வோம்? அல்கவுனு பைத்தினை ஓதுவோம். காப்பியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த அல்கவுனு பைத்தை உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம். அதென்ன அல்கவுனு பைத்து? அல்கவுனு கதுலால் நாவஸ்தனார் யா மௌலீதில் ஹாதி வ தாபல் கரார் ஒரு பாட்டு வரும். எங்களுக்கு நீங்க காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க மௌலுது ஓதுறோம். இப்ப எதுக்குன்னு தெரியுதா? இந்த மௌலுதை இவர்கள் ஏன் உண்டாக்கினார்கள்? பிரியாணிக்காக, கரியாணத்திற்காக, தாழ்ச்சாவிற்காக, தனிக்கறிக்காக, தக்கடிக்காக, இதுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் மௌலுது. 100க்கு, 50க்கு, 1000க்கு, இன்னைக்கு 5000க்கு இதுக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர அதுல ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா? நாளைக்கு முடிவெடுப்பாங்க. ஜமாஅத்துல் உலமா மாநாடு கூடிச்சே, பல தீர்மானங்கள் போட்டார்களே. நஜாத்கார மீட்டிங் போட்டு நம்மளை கிளிகளில் கிழிக்கலாம், காசுக்கு தான் மௌலுது குற்றம் சாட்டுறான். எனவே ஜமாஅத்துல் உலமாவிலே ஒரு தீர்மானத்தை போட்டு விட்டோம். உலமாக்களே, இனிமே மௌலுது ஓத வீட்டுக்கு போனா யாரும் காசு வாங்க வேண்டாம். தீர்மானம் போட்டார்களா? எங்கே போடுவாங்க? ஏற்கனவே அவர்களுக்கு கவலை. என்ன கவலை? பைசா பூரா நகட்டிட்டு போயிட்டான், இந்த படுபாவ பயிர்கள் வந்தாங்க, வருமானமே போச்சு என்று நினைக்கிறாங்களா இல்லையா? அதை அந்த மாநாட்டிலே ஒரு அஜர்த்தி வெளிப்படுத்துகிறார். 17வது நம்பர் கிளிப்பிங் போடுங்க. இப்போல்லாம் பேர் வைக்கிறதுக்கே அஜர்த்திட்ட வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லிம் இஸ்லாம் முஸ்லிம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறாங்க கூகுள்ல. அது ஊர் விழாவை பூரா கொட்டுது, என்னென்னமோ பேர். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டுல உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேரை சொல்றான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி புரியுதா? பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்த வரமாட்டான். அன்னைக்கெல்லாம் வருவான் பேர் வைக்கிறதுக்கு, பேரை வைப்போம், அதுக்கு ஒரு காசை பார்த்துருவோம். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்திட்ட வரமாட்டான். மௌலுதை நிப்பாட்டி விட்டாங்க பல ஊர்கள்ல. கூட்டுதோம் இல்லைன்னு இந்த வஹாபிகள் பிரச்சாரம் பண்றாங்க. காசு போச்சு, பைசா போச்சு நினைக்கிறது புரிகிறதா? எங்க மர்சாவிலே ஒரு உஸ்தாத் ஒருத்தர் இருந்தார். அவர் சுன்னத் ஜமாஅத் மர்சாவிலே ஓதிட்டு எங்கள்கிட்ட வந்தார். அவர் சொல்லுவார், நாங்க மௌலுது ஓத போகும்போது எங்க குழுவுல ஒருத்தர் இருந்தான். அவன் மௌலுது எப்படி ஓதுவான்னு தெரியுமா? சல்லூபினா அகிர்த்தி மாமி ஆலா ஷபி அப்படி வரும் இந்த பாட்டு. அவன் எப்படி ஓதுவானா? சல்லூபினா அகிர்த்தி மாமி சாயாவை கொண்டு வா மாமின்னு சொல்லுவானா. அப்ப ஓதுறவங்களுக்கே நம்பிக்கை இல்லையில. சாயாவை கேட்கறதும், காப்பியை கேட்கறதும், காசு இருக்கான்னு பார்க்கறதும், என்ன தருவாங்கன்னு பார்க்கறதும் இது வணக்கம் இல்லை என்று வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனால் வருமானத்தை கொண்டு வயிற்று பிழைப்பை நடத்துவதற்காக இத்தனை மக்களை கொடிய நரகத்தில் தள்ள வேண்டுமா? உலமாக்களை சிந்தித்து பாருங்கள். இவ்வுலகம் என்பது நிரந்தரம் அல்ல. பல உலமாக்களுக்கு தெரிகிறது இது மார்க்கத்தில் இல்லை, இது தவறு. இருந்தாலும் என்னங்க செய்யறது? 2 பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறேன். அந்த ஏற்கனவே ஒரு மனைவி இல்லாம 2வது வேற கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். அவங்க 2 பிள்ளையை பெற்று வைத்திருக்கிறாள். சோறு போடணுமா இல்லையா? அதுக்காகத்தான் கூறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி மக்களை. எத்தனை அலிம் சாக்கள் அப்படி திரிகின்றார்கள். உலகம் நிரந்தரம் அல்ல, இது அவசர உலகம், அழிந்து போகும் உலகம். மறுமை இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டும் உலமாக்கள். இவ்வளவு காலம் ஏமாத்திட்டோம், இதற்கு பிறகும் இந்த ஏமாற்றுதல் தொடர்ந்தால், அல்லாஹ் நம்மை பிடித்து விட்டால் நம்முடைய நிலை என்னவாகும்? சிந்திக்க வேண்டும். உலமாக்களை விட்டு தள்ளுங்கள். மக்களுக்கு வருகிறோம். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அஜரத்து வழியை காட்டிட்டாப்ல, கரெக்டா நம்ம புளியங்கொப்பை பிடிச்சிட்டோம், இதை பிடிச்சாச்சுன்னா நம்ம நேர சொர்க்கத்துக்கு போயிடலாம், ஷார்ட்கட் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். யாரும் யாருக்காகவும் பேச முடியாது. ஒருத்தருடைய சொல்லை கேட்டு நாம் நம்முடைய ஈமானை அமைக்க முடியாது. சரியான மார்க்கம் என்ன என்பதை நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்துத்தான் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, யௌம துகல்லபு உஜூஹும் பின்னார், சில மக்களை அல்லாஹ் நரகத்திலே போட்டு புரட்டுவான். அப்ப அந்த மக்கள் சொல்லுவாங்க, யாலைத்தனா
அத்தான அல்லாஹ்வா அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நம்ம கட்டுப்பட்டு இருக்கலாமே, அல்லாஹ் சொல்றதையும் அல்லாஹ் தூதர் சொல்றதையும் கேட்டு போயிருக்கலாமே. ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா குப்ரானா அலல்லுன சபீலா, நம்முடைய தலைவர்களுக்கு நம்முடைய பெரியார்களுக்கு நாம் கட்டுப்பட்டோம், அவர்கள் நம்மை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் லஃபைனி மினல் அஸாப், இறைவா எங்களை வழிகெடுத்த இந்த பாவிகளுக்கு நீ 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெருமளவுக்கு சபிப்பாயாக. வழிகெடுத்தவர்களுக்கு 2 தண்டனை கேட்கிறாங்க. இந்த உலகத்துல என்ன, அஜரத்துக்கு ஸ்பெஷலா கவனிப்பாங்க, சாப்பாடு வைக்கப்படும், எல்லாருக்கும் சிக்கன் லெக் பீஸ் வைப்பாங்க, எப்ப அஜரத்துக்கு 2 வை. சாப்பிட்டு முடிச்சு ஸ்வீட் லட்டு வைப்பாங்க, அஜரத்து தட்டுல 2 வை. அங்க போய் என்ன கேட்பான், யாரா வழி கெடுத்துட்டாப்ல, இவர் தான் என்னை ஓதுவதை வச்சாரு, இவர் தான் தர்காவுக்கு போக வச்சாரு, வழிகெடுத்ததுக்காக வேண்டி 2 மடங்கு அவருக்கு வேதனையை கொடு. மறுமையிலே மக்கள் சொல்வார்கள், புலம்புவார்கள். அல்லாஹ் நமக்கு அதை முன்னாடியே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தை பாருங்கள். ஓ பரசூல் இல்லாஹி ஜமீஆ வ காலல் துஆஃபாவு லில்லதீன இஸ்தக்பரு இன்னா குன்னா லகும் தபான் ஃபஹல் அன்தும் முகுனூன அன்னா மின் அதாபில்லாஹி மின் ஷை. அல்லாஹ் நம்முடைய உள்ள திரையிலே ஒரு படத்தையே ஓட்டுறான். அதை படிச்சீங்கனாலே நமக்கு தெரியும், அதை உணர முடியும். சில மக்கள் மறுமையில ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்போது அந்த பலகீனமான மக்கள், பாமரர்கள், சாதாரண மக்கள், அவர்கள் லில்லதீன இஸ்தக்பரு பெருமை அடித்த மக்கள், அவங்களை பார்த்து கேட்பாங்க. பெருமை அடிச்சவங்கன்னா யாரு? இந்த மாதிரி தலைமை இடத்துல இருந்து ஜமாத்து உலமா தலைவர், அங்கி தலைவர், இந்த தலைவர், இந்த முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்கல்ல, வழி நடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி மக்களை பார்த்து பலகீனமான மக்கள் கேட்பாங்களாம், என்னங்க அப்படி சொன்னீங்களேங்க, இப்படி சொன்னீங்களேங்க, இன்னைக்கு எங்களுக்கு நரகம் சொல்லிவிட்டார்கள், கொஞ்சம் எங்களுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பேசி தண்டனையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் பேசுவார்களாம். அந்த தண்டனையை குறைக்க சொல்லி இந்த பெருமை அடித்த மக்கள்கிட்ட பேசுவாங்களாம். அப்போது அந்த பெருமை அடித்த கூட்டம் சொல்லும், என்ன சொல்லும்? கவலைப்படாத, 2 பேரும் சேர்ந்து போவோம், நீங்க மட்டும் இல்ல நாங்களே வடிகட்டு போயிருக்கிறோம். லவ் ஹதானல்லாஹு லஹதைனாக்கும், அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருந்தால் நாங்க உங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்க மாட்டோமா? சவாவுன் அலைனா அஜ்ஸஅனா அம் சபர்னா மாலனா மின் மஹீஸ். நீங்க நமக்கு பொறுப்பதும் துடிப்பதும் 2 சமந்தான். இங்க சத்தம் போடுறதுனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது, நமக்கு எந்த விதமான போக்கிடமும் இல்லை என்று சொல்லி அந்த பெருமை அளித்த மக்கள் பலகீனப்பட்ட மக்களை பார்த்து பதிலுரைப்பார்கள். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியுமா புரியுற மாதிரி? ஒரு சாராரை நம்பி ஒரு சாராரை வழிகட்டு போவார்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? நம் கொள்கையை, நமது ஈமானை நாம் தீர்மானிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். யார் சொல்வதையும் கேட்டு கண்மூடித்தனமாக போய் ஒரு காரியத்திலே விழுந்து விடக் கூடாது. ஒருவேளை அப்படி விழுந்து அது நரகத்திற்குரிய வழியாக அமைந்து விட்டால் மறுமை பாழாகி விடாதா? சிந்திக்க வேண்டும். எனவேதான் இது மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஜமாத்தில் உலமாவை விட்டு தள்ளுவோம், அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. பல பேருக்கு இது தப்புன்னு தெரிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை விடுங்க. சாதாரண மக்கள் அதை நன்மை என்று, உண்மை என்று, இதற்கு நமக்கு கூலி கிடைக்கும் என்று நினைத்துதான் இந்த மாதிரி காரியங்களில் விழுந்து கிடக்கின்றார்கள். அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும். இது தவறான கொள்கை. ஒரு விஷயத்தை நம்ம மார்க்க அடிப்படையிலே செய்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனிலே இருக்கிறதா என்று பாருங்கள், இருந்தால் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா பாருங்கள், ஹதீஸிலே இருக்கிறதா என்று பாருங்கள், இருந்தால் செய்யுங்கள். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த அஜரத்து சொன்னார், ஜமாத்தில் உலமா சொன்னது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சொன்னது என்பதற்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியமாக அமைந்து விட்டால் மறுமையிலே நம்முடைய வெற்றி வாய்ப்பு பாழாய் போய்விடும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு திருச்சியிலே நடந்த இந்த ஜமாத்துல் உலமா மாநாட்டிலே அது கொள்கை விளக்க மாநாடு அல்ல, கொள்கை குழப்ப மாநாடு என்பதை மீண்டும் சொல்லி இது மாதிரியான வழிகெடுப்பதற்காக ஒரு கூட்டம் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே,
வழிகட்டு விடாதீர்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை படியுங்கள், நபியினுடைய போதத்தை படியுங்கள், அந்த சரியான சத்திய மார்க்கத்தை பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறுகிற மக்களாக நாம் அனைவரும் ஆவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வனாக என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.